அருமையான சபையே, உன் வாயை நகைப்பினாலும் உன் வாழ்க்கையை நான் சந்தோஷத்தினாலும் நிரப்புவேன் ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய துக்கத்தை சுமந்து கொண்டு உன்னுடைய நிந்தையோடு கூட, உன்னுடைய போராட்டங்களோடு கூட, உன்னுடைய பலவீனங்களோடு கூட, உன்னுடைய சுகவீனங்களோடு கூட என்னை தேடி நீ வந்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். ஆனால் ஒன்னே ஒன்று இன்னைக்கு சொல்றாரு, அந்த நம்பிக்கையை விட்டுறாது, அந்த நம்பிக்கையை விட்டுறாது. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அந்த நெறிந்த நாணல கூட முறிச்சிட மாட்டார். மங்கி எரிகிற திரியை அணைத்து விட மாட்டார். ஆனா பிசாசோடைய ஒரே நோக்கம், விட்டுரு, அது அவ்வளவுதான், விட்டுரு, இனிமே ஆகாது. உன் நம்பிக்கையை இழக்க வைக்க அவனோட மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், உன் நம்பிக்கை, நான் நம்பிக்கையின் தேவன். இன்றைக்கு ஆராதனை வேளையில கேட்டது போல நம்பிக்கையோடு போய் பார்த்தாங்க, சொன்ன அடையாளம் அப்படியே இருந்துச்சு. ஹல்லேலூயா. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் வாக்கு மாறாதவர். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறக்கிற போதான் அங்க எருசலேம்ல ஒரே கண்ணீரும் கவலையும் ஆரவாரமும். ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தடுக்க முடியலையே, அந்த இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட முடியலையே. இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, முக்கியமாக யார் யார் கதறி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நினைத்தது நிறைவேறும், நான் செய்ய நினைத்தது தடைப்படாது. நம்பிக்கையை விட்டுறாத. நான் நெறிந்த நாணெல்லாம் முறிச்சிட மாட்டேன். நீ விசுவாசிச்சிருக்க உன் வீட்டாரும் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. நான் கூட்டி சேர்ப்பேன். நான் சமாதானம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். நான் சந்தோஷத்தை நிலைநாட்டுகிற தேவனாய் இருக்கிறேன். நீ கர்த்தரை பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையை ஓடு. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா.